ஒரு லெட் பென்னால எவ்வளவு தூரம் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கிரேசியான வீடியோவை தான் வந்து கிரேசி XYZ அப்படின்னு பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வந்து ஒரு 5 ரூபா பேனா இருக்குங்க. ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து இன்னொரு பேப்பர் ரோலும் இருக்குது. ஸோ இந்த பேப்பர் ரோல்ல தான் வந்து இந்த ஒரு பெண்ணை வச்சு அப்படியே வரிசை கோடு போட போறாங்க. அவரோட ஃப்ரெண்ட் வந்து இந்த பேப்பர் பண்ட்ல வந்து அப்படி இழுத்துட்டே போவாப்ல. இவர் பேனா வந்து ஒரே இடத்துல வைக்கிறப்ப அந்த கோடு விழுந்துகிட்டே இருக்குதும். ஸோ இப்போ அந்த அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு ரோல் வந்து முடிஞ்சிருச்சு. பட் அந்த பேனா இருக்கிற இங்க் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. சரி, இந்த பேப்பரோட சைஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறப்ப அந்த பேப்பரோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 47 மீட்டர் வந்திருக்குது. இப்போ அடுத்து வந்து ஒவ்வொன்னா வந்து பண்றாங்க. சோ ஒவ்வொரு பேப்பர் பண்ட்ல எடுத்து அதை இதே மாதிரி கோடு போட்டுக்கிட்டே வராங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ரோல் முடிஞ்சிருச்சு. பட் அந்த இங்க் வந்து பாதி கூட என்ன குறையல. சோ இப்போ திரும்பி யூஸ் பண்ண பேப்பர்ல வந்து இன்னொரு கோடு போட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரீயூஸ் பண்றாங்க. இப்போ ரீயூஸ் பண்ணிட்டே வரப்ப வந்து அந்த பேனால வந்து பாதி இங்க் வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இந்த பாதி இங்க வச்சு எவ்வளவு தூரம் வந்து கோடு போட்டுருக்கோ அப்படி கனெக்ட் பண்ணி அதை இன்டு 2 போட்டலாம் அப்படி முடிவு பண்றாங்க. இப்போ கடைசியா மெஷர் பண்ணி கால்குலேஷன் பண்ணி பாக்குறப்ப கடைசியா வந்து 1008 மீட்டர் வருது. அப்படின்னா 1.008 கிலோமீட்டர். நம்ம 1 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். சோ இதுதான் வந்து ஒரு லெட் பென் எழுதக்கூடிய அளவு. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க.